சரி, ஒரு வழியா இப்ப பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாட்டி மூலமா அம்மா, அப்பாவும் பேசியாச்சு. சரி, இதுக்கப்புறமாவது கார் வாங்கலாமா மீனான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமான்னு சொல்லி கேட்க, இப்பதாங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இனிமே போய் நம்ம கார் பார்த்துட்டு வரலான்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு, இப்போ அடுத்த நாளே இங்க என்ன பண்றாங்கன்னா, முத்து மீனாவ கூட்டிட்டு நேரா அந்த கார் பார்க்குற இடத்துக்கு போறாங்க. கார் போய் பார்க்குறாங்க. "உனக்கு எந்த கார் பிடிச்சிருக்குன்னு இப்பவாது சொல்லுன்னு" சொல்லி கேட்குறாங்க. முத்து வந்து செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க. செல்வமும் அங்க கார் பார்க்குறதுக்கு வர, இங்க முத்து, மீனா 2 பேருமே கார் பார்த்துட்டு இருக்க. எங்க மீனாவுக்கு ஒரு கார் ரொம்பவே பிடிச்சு போயிடுது. "என்னங்க இந்த காரை வந்து பாருங்கன்னு" சொல்ல, முத்துவும் போய் அந்த காரை பார்க்குறாங்க. "இந்த கார் உனக்கு பிடிச்சிருக்கா மீனா? இதே எடுத்துக்கலாமான்னு" சொல்லி கேட்க, "ஆமாங்க, இந்த கார் எனக்கு பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்ம இதே எடுத்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "சரி, நம்ம போய் இது எவ்வளோ ரேட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு வரோம்னு சொல்லிட்டு, நீ பார்த்துட்டு நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கேருந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அந்த ஓனர் கிட்ட கேட்குறாங்க, "இந்த கார் எவ்வளவு வரும் என்ன ஏதுன்னு வந்து பார்த்து சொல்லுங்கன்னு" சொல்ல, வர்றாங்க. வந்த உடனே கேட்குறாங்க, "இதுவா அப்ப தம்பி, இது 2,50,000 வரும்னு சொல்கிறாங்க." "அப்படியா, நம்ம கையில் காசு 2,00,000 தானங்க இருக்குது, என்ன பண்ணுறது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீங்கள் டியூவில் எடுத்துக்கோங்க, மீதி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுங்கன்னு" சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் முத்து தம்பி ஏற்கனவே இங்கே தான் வந்து கார் எடுத்திருக்கு, அப்புறம் வேண்டப்பட்டவங்களுக்கு வேற கார் வேற வாங்கி கொடுத்துருக்கு. அப்படி பார்க்கையில இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மீனவ ரொம்ப சந்தோஷப்பட, முத்துவும் சரின்னு சொல்லிட்டு அந்த காரையும் எடுத்துட்டு இங்கே நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கையோட எங்கள் அண்ணாமலையை கூப்பிடுறாங்க. கீழே வர சொல்லி தான் வாங்கிட்டு வந்த காரையும் காட்டுறாங்க. உடனே இது வந்துட்டு மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் பிடிக்கவே இல்லை. பிடிக்காத மாதிரி சொல்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, "நீ என்ன இருந்தாலும் நான் கொடுத்த காசில் தானடா இப்போ கார் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு" சொல்ல, "டேய் ஓடுகாலி, அதை அப்படி சொல்லக்கூடாதுடா, நீ திருடிட்டு போன பணம், நீ திருடிட்டு போன நகையிலேருந்து கொடுக்குற பணம் தான் அது, அப்படி சொல்லணும் அது சரியா?" அப்படின்னு சொல்ல, எங்கள் மனோஜ் வாய மூடிட்டு நிற்கிறாங்க. "தேவையா இது உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி ரோஹிணியும் திட்டுறாங்க. மனோஜும் அமைதியாக இருக்க, "இந்த கார் எப்படிப்பா இருக்கு, மீனாவோட செலெக்ஷன் நல்லா இருக்கான்னு" சொல்லி கேட்குறாங்க. "மீனா உன் கூட எப்போதும் உன் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக தான்ப்பா இருக்குன்னு" சொல்ல, "சரி வாப்பா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலான்னு" சொல்லி கூப்பிடுறாங்க. "அத்தை நீங்களும் வாங்கத்த" அப்படின்னு சொல்ல, எங்கள் விஜயா உடனே பார்க்குறாங்க. இங்கே அண்ணாமலை விஜயாவை பார்க்குறாங்க. சரி, வேற வழி இல்லை, போய் தான் ஆகணும்னு நினச்சிட்டு இங்கே அண்ணாமலை விஜயா 2 பேருமே உள்ளே போய் உட்கார்றாங்க. "நல்லா தான் இருக்குடா, ஏற்கனவே வாங்கின காரை விட இது பார்க்கறதுக்கு இன்னமும் ரொம்ப கொஞ்சம் ராயலாக தெரியுது, புது கார் மாதிரியே இருக்குடான்னு" அண்ணாமலை சொல்கிறாங்க. விஜய் எதுவுமே பேசாமல் அமைதியாக காருக்குள்ளே உட்காந்துட்டு வராங்க. 2 பேரையும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு கீழேயே வந்து இறக்கி விட்டுறாங்க. "சரி மீனா, இந்த காரை வாடகைக்கு விட்டுடலான்னு" சொல்ல, அவங்க முன்னேறி போயிட்டே இருக்காங்க. நம்ம ஏன்டா இப்படி இருக்கோன்ற மாதிரி எங்கள் ரோகிணி நினைக்கிறாங்க. ஆனால் எதுவுமே மனசில் இல்லாத எங்கள் ஸ்ருதி ரவி 2 பேருமே 2 பேருக்கும் வந்துட்டு கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. இந்த காரை வாடகைக்கு விடணும், யார்கிட்ட கொடுத்து ஒட்ட சொல்கிறதுன்னு சொல்ல, "ஏங்க நம்ம பசங்க, அதான் நீங்கள் கார் செட்டில் இருக்கிறவங்க யாராவது இருந்தால் அவங்க கிட்ட கொடுத்து ஒட்ட சொல்லலாமேன்னு" சொல்லிட்டு இருக்காங்க மீனாவோ. "அது சரிதான் மீனா, இப்போ வாடகைக்கு வண்டி வாங்கி விடணும்னு முடிவு பண்ணி வண்டியும் வாங்கியாச்சு. இப்போ நான் வேற கார் ஓட்டிகிட்டு இருக்கேன். இந்த காரை யார்கிட்ட கொடுத்தாவது ஓட்ட தான் சொல்லணும். அப்புறம் அது போக இந்த வண்டிக்கு பெட்ரோலு, அவங்களுக்கு சம்பளம், இதெல்லாம் பார்க்க போனால் ஒரு நாளைக்கு ஒரு 3 4 இல்லைனா 5 சவாரி வந்தால் தானே நமக்கு லாபம் வரும். அப்படி நம்மளாவது பார்த்து பார்த்து ஓட்டுவோம், இந்த சவாரி வேணும்னு அந்த சவாரி வேணும்னு. ஆனால் நம்ம வாடகைக்கு கொடுக்குறவங்க கிட்ட அவங்க அப்படியெல்லாம் நினச்சிட்டு ஓட்டுவாங்களா என்னன்னு தெரியலேன்னு சொல்ல, "நான் வேணா ஒன்று சொல்லறவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "பேசாமல் செல்வம் அண்ணன்கிட்டே கொடுத்துட்டா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "செல்வமா?" அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியாக, "ஆமாங்க, செல்வம் அண்ணன்கிட்டே இந்த வண்டியை கொடுத்துட்டானே, அவங்க இந்த வண்டியை எடுத்துகிட்டு ஓட்டட்டுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு" சொல்ல, "அவன் தான் ஏற்கனவே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கானே மீனா" அப்படின்னு சொல்கிறாங்க. "அது சரிதாங்க, ஆனால் இந்த வண்டியை அவர் ஓட்டினாருன்னா கண்டிப்பாக அவருக்கும் லாபம் வரும், நமக்கும் லாபம் வரும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாங்க, இப்போ அவருக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம், நல்ல மரியாதை இருக்குது. அப்படி பார்க்கையில அவர்கிட்ட நீங்கள் இந்த காரை கொடுத்தீங்கன்னா, அவர் ஃப்ரெண்டுக்காக நிறைய சவாரி வேணும்னு சொல்லி நிறைய சவாரி எடுப்பார். இது மூலமாக உங்களுக்கும் லாபம் வரும். நீங்களும் வர்ற பணத்தில் பாதிக்கு பாதி அவருக்கும் கொடுப்பீங்க. இதனால் அவருக்கும் லாபம் தானே. அவர் காரை ஓட்டுறதை விட இந்த காரை ஓட்டுறது எவ்வளவோ பரவாயில்லல" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி மீனா, உனக்காக நான் அவங்ககிட்ட பேசி பார்க்குறேன்னு" சொல்லிடுறாங்க எங்கள் முத்துவும். "இருந்தாலும் இந்த காரை ஒரு நாள் நீங்கள் ஓட்டி பாருங்கள் சரியா? சவாரிக்கு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கலான்னு" எங்கள் மீனாவும் சொல்லிடுறாங்க. சரி மீனான்னு இங்கே வந்துட்டு முத்துவும் ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள் இங்கே அந்த வாங்கின புது காரையே எடுத்துக்கிட்டு முத்து வந்துட்டு ட்ராவலுக்கு போகிறாங்க. இங்கே வந்து சவாரியும் பண்ணுறாங்க. சவாரியெல்லாம் பண்ணிவிட்டு வந்து நம்ம வண்டியை வந்து ரொம்ப க்ளீன் பண்ணவே இல்லை வாங்கினதுக்குன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. கார் சீட்டில் கொண்டு போட்டுட்டு அங்கே செல்வத்துக்கிட்டையும் கேட்டுட்டு விஷயத்தை பற்றி பேசுவோம், அதுக்கு முன்னாடி வண்டியை க்ளீன் பண்ணுவோம், வாடா செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தோடு சேர்ந்து அந்த வண்டியை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க.
க்ளீன் பண்ணும் பொழுது அங்கே டிக்கிக்கும் பின்னாடி அங்கே கீழே வச்சுருக்க அதாவது அந்த டயருக்கு கீழே வந்து ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. என்னடா பாக்ஸ் இது, நம்ம வண்டி வாங்கும்போது இருந்துச்சா என்ன அப்படின்ற மாதிரி இங்கே வந்து முத்துவும் பார்க்குறாங்க. என்னன்னு தெரியலடா முத்து, என்னன்னு எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் செல்வமும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாரம்பரிய தங்க நகைகள் இது எல்லாமே அந்த பொட்டிக்குள்ளே இருக்குது. இதை பார்த்த முத்துவுக்கும் செல்வத்துக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது. பேசாமல் இதை நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒண்டி கொடுத்துடலாமான்னு கேட்குறாங்க. அவசரப்படாத முத்து, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அது அப்படியே போயிடும். நம்ம இது யார் என்னன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கலாம், தொலைச்சவங்க என்ன கஷ்டப்படுவாங்களோ தெரியலே நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி பேசாமல் இந்த கார் நம்ம வாங்கின இடத்துல போய் கேட்கலாமான்னு சொல்லி எங்கள் முத்து செல்வத்தை கூட்டிகிட்டு அந்த கார் வாங்கின இடத்துக்கு போகிறாங்க. கார் வாங்கின இடத்துல போயிட்டு இந்த கார் எப்போ உங்ககிட்ட வந்தது, யார் கொண்டு வந்து கொடுத்தான்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கள் முத்துவும் செல்வமும் வாங்கிக்கிறாங்க. ஏன் என்னன்னு அவங்க கேட்டாலும் இங்கே முத்துவும் செல்வமும் எந்த ஒரு விவரத்தையுமே சொல்லலை. நாங்கள் என்ன ஏதுன்னு நேரில் போய் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் விஷயத்த சொல்கிறோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே போகிறாங்க. போனால் அது பெரிய வீடு, பெரிய பங்களா, இந்த மாதிரியான ஒரு இடமா இருக்குது. இவ்வளோ பெரிய வீட்டில் உள்ளவங்க இந்த செகண்ட் ஹேண்ட் காரை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க இந்த தங்க நகையை மறந்துட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே ஹாலிங் பெல் அடிக்கிறதுக்காக போகிறாங்க. வாட்ச்மேன் உள்ளே விடவே இல்லை. ஆனால் கேமரா மூலமாக பார்த்தா உள்ளே இருக்க பெரியவர் அவங்க 2 பேரையுமே உள்ளே வர சொல்கிறாங்க. உள்ளே வந்துட்டு போகிறவங்க இங்கே கையில் பெட்டியோட போகாமல் பெட்டியை ஒரு பைக்குள்ளே வச்சு தான் கொண்டுட்டு போகிறாங்க. அதனால் அந்த பெரியவருக்கு தெரியலை. உள்ளே கூப்பிட்றாங்க. யாருப்பா நீங்கள், எதுக்கு வெளியில் நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, இல்லை சார் உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம், என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, இதை கேட்குறதுக்காக தான் இவ்வளோ தூரம் என்னை தேடி வந்தீங்களா அப்படின்னு அவர் கோவப்படுறாரு. டேய் முத்து, வந்த விஷயத்த சொல்லுவோண்டா, தேவையில்லாமல் எதுக்கு பேசிக்கிட்டுன்னு செல்வம் சொல்ல, சரிங்க சார் நான் வந்த விஷயத்த நேரடியாகவே சொல்கிறேன். உங்கள் வீட்டில் சமீபத்தில் எதுவும் நகையில் காணாமல் போயிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் உள்ளே இருக்க ஒவ்வொரு மண்டையும் வெளியில் எட்டி பார்க்குது. எல்லாருமே வெளியில் வராங்க. என்ன நகையை பற்றி பேசணுன்னா மொத்த பேரும் வெளியில் வராங்களே நினச்சி முத்து அதிர்ச்சியில் இருக்க, நகையை பற்றியா, அந்த நகையை பற்றி உனக்கு எப்படி தெரியும், நீ தான் எடுத்துகிட்டு போனியா அப்படின்னு கேட்குறாங்க அந்த பெரியவரும். இல்லை சார் நான்லாம் எடுத்துகிட்டு போகலை, நீங்கள் சமீபத்தில் கார் எதுவும் கொண்டு போய் செகண்ட் ஹேண்டில் விற்றீங்களா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், ஒரு கார் கொடுத்து அது ரொம்ப நாள் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார், அந்த காரை இப்போ தான் நான் தான் வாங்கினேன். அந்த காருக்கு பின்னாடி டிக்கிக்கு கீழே தான் இந்த பொட்டி இருந்ததுன்னு சொல்லி பொட்டியை கொடுக்க, அதை வாங்கி திறந்து பார்த்தவருக்கு கண் கலங்கி ரொம்பவே சந்தோஷப்படவும் ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஒய்ஃபு அப்புறம் அவங்க வீட்டில் இருக்க மற்ற எல்லாருமே ஓடி வந்து அந்த பெட்டியை வாங்கி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்களோட ஞாபக மறதியால் பாருங்கள், நம்ம குடும்பம் இத்தனை நாளாக கஷ்டத்தில் இருந்தது. நல்ல வேலை, இது ஒரு நல்ல தம்பி கைக்கு போனதுனால தான் நம்ம கைக்கு கிடச்சிருக்கு. இதுவே இந்த கார் வேறு யாருக்காவது பேருந்தா இந்த நகை மொத்தமும் நம்ம பக்கம் வந்திருக்காது. இதெல்லாம் எங்கள் வீட்டோட பாரம்பரிய நகை தம்பி. இந்த நகையெல்லாம் இவர்கிட்ட தான் நாங்கள் கொடுத்துருந்தோம். இவர் தான் பொண்ணு கல்யாணத்துக்காக எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி பின்னாடி வச்சுருந்தவர். அதுக்கப்புறம் இந்த நகை எங்கே வச்சோன்றதே மறந்துட்டாரு. ஞாபக மறதி வேற இருக்குது தம்பி. என்ன, கல்யாணத்தோட இது கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு. நகையை எங்கே வச்சோன்றதே மறந்துட்டாரு. வீடை தேடாத இடம் இல்லை, கம்ப்ளைண்ட்டும் கொடுத்து பார்த்தோம், ஆனால் கிடைக்கிற மாதிரி இல்லை. கடைசியில் பாருங்கள், நாங்கள் எந்த காரை விற்றோமோ அந்த காருக்கு பின்னாடி தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க, ஆனால் இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஞாபக மறதி இருக்குன்னு தெரிஞ்சோம் அவர்கிட்ட இருக்குங்க இந்த நகைப்பெட்டியை கொடுத்தீங்கன்னு சொல்ல, சரி உங்கள் பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சான்னு சொல்லி கேட்க, சரி உங்கள் பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சான்னு சொல்லி கேட்க, நாங்கள் வேறு நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், இருந்தாலும் இது பாரம்பரிய நகையாச்சே, அதனால் அந்த வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ தான் தம்பி மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பெரியவரும் இங்கே வந்து முத்துவை கட்டி பிடிச்சு கண்கலங்க, ரொம்ப நன்றிப்பா, ஆனால் இந்த காலத்தில் இப்படி ஒரு பையன் இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குன்னு சொல்ல, சரிங்க சார் நாங்கள் கிளம்புறோம், இனிமேல் அதுக்கு ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே இங்கே வந்துட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த தம்பிக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பி விடுங்களேன்னு சொல்ல, இங்கே உடனே அவர் நிற்க சொல்லிட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இல்லை சார், நான் இதெல்லாம் எதிர்பார்த்து எதுவுமே செய்யலை. எனக்கு என் ஒய்ஃப் மூலமாக எனக்கு இப்போ ஒரு நல்ல கார் கிடச்சிருக்கு, அதுவும் நீங்கள் கொடுத்த அந்த கார். இப்போ அந்த காரை வச்சு தான் நான் சம்பாதிக்க போகிறேன். நான் சம்பாதிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகிறேன்னு சொல்லிட்டு முத்து போகிறத பார்த்துட்டே இருக்காங்க. முத்துவோட இந்த நல்ல எண்ணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதனால் இவருக்கு ஏதாவது நம்ம உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து முத்துவுக்கு தெரியாமல் முத்துவோட வீட்டை கண்டுபிடிச்சி நேராக அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாமலைக்கும் விஜயாவுக்கும் யாருன்னே தெரியல. ஏங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு சொல்லி கேட்க, யாருன்னு தெரியல விஜயா, முதல்ல உள்ளே கூப்பிடுன்னு சொல்ல, அந்த அம்மாவும் ஐயாவும் உள்ளே வராங்க. உள்ளே வரவங்கள உட்கார வச்சு பேசுகிறாங்க. அண்ணாமலை, யார் நீங்கள், என்ன விஷயம்னு சொல்லி அண்ணாமலை கேட்க, வந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு. எல்லாத்தையும் கேட்டு எங்கள் அண்ணாமலைக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்போ இங்கே உடனே விஜயாவை பார்க்குறாங்க. நீ பெத்த பிள்ளையால் அதான் அந்த மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுற, அவனால் இந்த வீட்டுக்கு கெட்ட பேர் தான் வந்துகிட்ருக்கு. ஆனால் இங்கே நான் வளர்த்த வளர்ப்பையும் என் அம்மா வளர்த்த வளர்ப்பையும் எப்பொழுதும் தட்டி கேட்டுக்கிட்டே இருப்பேன்ல,
இப்போ பாரு யாரால நம்மளுக்கு பெருமை வந்து சேருதுன்னு அப்படின்ற மாதிரி பார்க்க கூனி குறுகி நிற்கிறாங்க விஜயாவும். வந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், பணத்தை எல்லாம் கொடுத்து பார்த்தோம், ஆனால் முத்து தம்பி அதை வாங்குறதுக்கு மறுத்துட்டாருன்னு சொல்ல, இதான் முத்துவோட ஒய்ஃப் மீனா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க எங்கள் அண்ணாமலையும். உடனே அந்த அம்மாவும் எங்கள் மீனா பக்கத்தில் போய் நிற்க, பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா, உன்னோட குணமும் முத்துவோட குணமும் நல்லா இருக்கு, நல்ல பசங்களாக இருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல உயரத்தை அடைவீங்கன்னு சொல்லி வாழ்த்துறாங்க. உடனே நான் வந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. அதுக்குள்ளே முத்து வீட்டுக்குள்ளே வராங்க. முத்து வரதை பார்த்ததும் ஐயாவும் அம்மாவும் கிளம்பி நிற்கிறத பார்த்துட்டு, ஐயோ நீங்கள் என்னை தேடி வந்திருக்கீங்களா, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க முதல்லன்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. என்னை தேடி என்ன இவ்வளோ தூரன்ற மாதிரி முத்து கேட்க, உடனே இங்கே அவங்க முத்துக்கிட்ட பேசாமல் அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், நாங்கள் இப்போது ஒரு ஷோரூம் தான் வச்சுருக்கோம், பெரிய கார் ஷோரூம் நிறைய இருக்குது, ஆனால் என்ன பார்த்துக்கிறதுக்கு இப்போ பசங்க இல்லை, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்கவுங்க பிஸ்னஸை கவனிச்சிட்ருக்காங்க, இப்போ இந்த பிஸ்னஸை கவனிச்சிக்க ஆள் இல்லை, நல்ல நம்பிக்கையான ஆள் கிடைக்கணும்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த நம்பிக்கையான ஆள் எனக்கு இப்போ கிடைச்சிட்டாருன்னு சொல்ல, இதை கேட்ட அண்ணாமலை அப்படியே அதிர்ச்சியில் பார்க்க, உடனே சொல்கிறாங்க, அது வேறு யாரும் இல்லை உங்கள் பிள்ளை முத்து தான் சொல்ல, முத்துவும் இதை கேட்டு கிளம்பி நிற்கிறாங்க. ஆமாம் தம்பி, பணம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா அதை வாங்கிப்பீங்களன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட முத்தா அதிர்ந்து போய் நிற்க, ஆமாம் தம்பி, என்னோட கார் ஷோரூமுக்கு நீங்கள் தான் இனிமேல் ஓனர் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆர்டரையும் கொடுக்குறாங்க. இதை மீனா கையில் கொடுக்குறாங்க, உன் பொண்டாட்டி கையாலேயே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கையில் கொடுக்க, மீனா ரொம்ப ஆச்சரியத்தோட கண்கலங்கி நிற்கிறாங்க. ஆமாப்பா மீனா, இது புருஷனுக்குன்னு ஒரு நல்ல வேலையை ஏற்படுத்தியாச்சு, இப்போ உனக்கு சந்தோஷமானு சொல்லி கேட்குறாங்க. எதுவுமே பேச முடியாமல் கலங்கி நிற்க, எங்கள் முத்துவும் வந்துட்டு, எப்படி சார் என் மேலே இவ்வளோ நம்பிக்கைன்னு சொல்ல, நீ கொடுத்த நகைகளில் எல்லாமே உன்னோட நம்பிக்கை தெரிஞ்சுது, நீ பேசின பேச்சில் நடந்துக்கிட்ட விதத்தில் எல்லா இடத்துலையும் உன் மேலே நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு தவிர சந்தேகன்றது எங்களுக்கு வரவே இல்லை, அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான், உன்னுடைய நல்ல குணத்துக்காகவும் மட்டும்தான் இந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம், இதை நீ எங்களுக்காக ஏற்றுப்பன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இல்லை சார் அப்படின்னு இழுக்கிறாங்க. இங்கே அண்ணாமலையை பார்க்குறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, அதெல்லாம் முத்து கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பியும் வைக்கிறாங்க. அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் முத்துவை கட்டி பிடிச்சிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ படிக்கலைன்னு சொல்லி ஏளனமாக பேசினவங்களுக்கு மத்தியில் இப்போ நீ ஒரு நல்ல வேலையில் நீ அமர்ந்து இருக்க போகிற, அதை பார்த்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ இல்லையா, ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா முத்து, எனக்காக நீ இதை ஏற்றுட்டு தான் ஆகணும்னு சொல்லி அண்ணாமலை கேட்க, தன்னுடைய அப்பாவுக்காக எங்கள் முத்துவும் சம்மதம் சொல்கிறாங்க. தான் வீட்டுக்காரருக்கு ஒரு நல்ல வேலை அமைஞ்சதை நினச்சி இங்கே மீனாவும் சந்தோஷப்பட, இங்கே வயிற்றுச்சலில் நின்றுட்டுருக்காங்க விஜயாவும்.